வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். குடியிருப்பு பகுதிகளின் அருகிலேயே இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஆல்பாபெட் தலைமை செயல் அதிகாரியான CEO இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை வயது 53 உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 7 பேரில் ஒருவராக இடம் பிடித்துள்ளார். உலகின் நம்பிக்கையான தலைவர்களில் முதலிடம் பிடித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 2வது இடம் பிடித்தார் தென்கொரிய அதிபர் லீ ஜோ-மியூங். பாளையங்கோட்டையில் பரிதாப சம்பவம். மருத்துவமனை முன்பு நின்றிருந்த வாலிபர் கவின் மர்ம நபர்களால் வெற்றி கொலை. உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சாலை மறியல். கூடலூர் அருகே சமூக நீதி விடுதி என்ற பெயரை கருப்பு மையால் அளித்து பார்வர்ட் பிளாக் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து இஸ்ரோ உருவாக்கிய செயற்கைக்கோள் ஜூலை 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். தமிழகத்துக்கு நிபந்தனையின்றி ரூபாய் 2152 கோடி நிதியை உடனே விடுவிக்க வேண்டும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் சார்பில் பிரதமரிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு மனு அளித்தார். 230/110 kV மின் கம்பிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று மின் பகிர்மான கழக பணியாளர்களுக்கு மின் தொடரமைப்பு கழகம் அறிவுறுத்தியுள்ளது. பாஜகவும் திமுகவும் இணைந்து நடத்தும் நாடகம். அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 22 நிமிடங்களில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மக்களவையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சுற்றுலாவை மேம்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் 40 நாடுகளுக்கு இலவச சுற்றுலா விசா வழங்கவுள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹெராத் தகவல். அரசாங்கத்துக்கே மதம் வேண்டும் என பாஜக செயல்படுகிறது என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.